வணக்கம். இன்னைக்கு கேள்வி அதிகாரத்தின் 10வது குறளை நம்ம பார்க்கலாம் இல்லையா? இந்த 9 குறளையும் அவர் என்ன சொல்றாரு? மற்றவங்க சொல்றத கேளு. அந்த செவி அதுக்கு தான் இறைவன் படைத்திருக்கிறான். 5 புலன்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது. நீ என்ன செய்யணும்? அந்த பயன்களை முழுமையாக நீ அனுபவிக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்லுவதை நாம் கேட்கும் பொழுது நமக்கு அது என்ன ஒரு கஷ்டமான காலத்தில் மிகச்சிறந்த ஊன்றுகோல் போல கை கொடுக்கும். 1. 2வது, எந்த காலத்திலும் நாமாக வாழ்வதற்கு நம்மை வழிநடத்தி செல்லும். எல்லா கருத்தும் எல்லா நாளும் பயன்படும் அப்படின்னா இல்லை. ஆனால் அவரவர்களுடைய காலம், நேரம், சூழ்நிலை இதற்கு தகுந்தாற் போல் நம்ம கேட்டு எல்லாத்தையும் வச்சுருக்கோம் இல்லையா? காதுக்குள்ளே வச்சு மைண்டில் போட்டு வச்சுருக்கோம்ல. அந்த நேரத்தில் நம்மளை என்ன செய்யும்? செயல்பட அவையெல்லாம் உதவியாக இருக்கும். இதுதான் உண்மையும் கூட. நீ படிக்கலைனாலும் பரவாயில்லடா, மற்றவங்க சொல்கிறத கேளுடா அப்படிங்கிறார். கற்றிலனாயினும் கேளா அப்படின்னு சொல்கிறார். ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. கேட்கணும். கேட்டால் தான் நம்மளுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் அது ஒரு துணையாக இருக்கும். அது உண்மைதான். இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே போஸ்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்தீங்கன்னா அது எனக்கு எதுவும் பாதிப்பு கிடையாது. ஆனால் அதை கேட்டு மனசுக்குள்ளார போட்டு வச்சுக்கிறீங்களே, இது ஒரு கருத்து இருக்கே அப்படின்னு சொல்லி, இந்த கருத்து எந்த நாளும் தேவையானப்போ அப்படியே அழகாக உதவும். இது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இந்த கேள்வி ஞானம் என்பது. அப்போ இவர் கடைசியில் இவருக்கு என்ன கோபம் வருதுன்னு, அந்த ஜனங்க படிக்க மாட்டேங்குது, கேள்வி ஞானத்தையும் பெற மாட்டேங்குது. சில தருதலையெல்லாம் என்ன தான் இவனுங்களை செய்கிறது? இவன் இருந்தால் என்ன, போனால் என்ன, இவன் இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லையே உலகத்தில் அப்படிங்கிற ஒரு இயல்பான கோபம் அவருக்கு வருது. அப்போ திட்டுவாரா திட்ட மாட்டாரா? உலக பொதுமுறைன்னு உலகமே வியந்து கொண்டார். எவனை எடுத்தாலும் திருக்குறள் அது கரெக்டாக அந்த 2 வரியில் அவனுக்கு ஒரு பொருளை கொடுத்துடுது. அவன் அதை வச்சு பொழைச்சிட்டு போயிடுறான். எந்த நாட்டில் இருக்கிறவனோ பொழைச்சிக்கிட்டு போகிறான். நீ இங்கே இருக்கிறாய், உனக்கு இந்த அருமை ஏன் தெரியவில்லை அப்படின்னு ஒரு இயல்பான கோபம். நீ படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, கேளுன்னு சொன்னல, கேட்டுக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு வருது. அதை இந்த குறளில் அவர் சொல்லுகிறார். செவியின் சுவையுணரா வாயுணரின் மாக்கள் அழியினும் வாழினும் என். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். பயங்கர கோபம் வந்திருக்கு அவருக்கு. கேள்வி ஞானம் என்பது ஒரு மிகச்சிறந்த சுவை, செவிக்கு சுவை. அதை விரும்பவே மாட்டேன். நான் போட நான் சொல்கிறதையே கேட்க மாட்டேன்னு தருதலையெல்லாம் இருக்கு பற்றி. அந்த மாதிரி தருதலையெல்லாம் இருக்குன்னாக்கா அது எதுக்கு இருக்குது? உசுரோடையே இருக்க வேண்டாம். அது உசுரோடு இருந்தாலும் உயிரோடு இருக்கிறதுக்கு சமமே இல்லை. செத்த போனத்துக்கு சமம். நல்லா சாப்பிட்றீல்ல, வாய் சுவைத்து நல்லா சாப்பிட்ற. செவி உணவின் உணரா வாய் உணர்வின் நல்லா சாப்பிட மட்டும் தெரியுது. காதுக்கு இனிமையான அந்த சுவையை நீ கேட்டு அந்த கேள்வி ஞானத்தை பெறவே இல்லை என்றால், ஏ முட்டாள் மனிதா, நீ இருந்தா என்ன, செத்தா என்னடா? நீ இருந்தாலும் செத்தவனுக்கு தானடா சமம். மற்றவர்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை நீ கேள் அப்படின்னு நம்மளுக்கு நல்ல தலையில் நறுக்குன்னு குட்டுறாரு. ஏன் குட்டுறாரு? இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவர் ரொம்ப கோவப்பட்டு சொல்கிறாரு. படிக்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன், தருதலை நீ இருந்தா என்ன, போனா என்ன, 2 ஒன்று தானடா அப்படின்னு சொல்கிறாரு இந்த குறளில். ஆக நாம் என்ன செய்யணும்? கேள்வி ஞானத்தை கண்டிப்பாக பெற வேண்டும். நல்ல விஷயங்களை கேள்வி ஞானத்தின் மூலமாகத்தான் பெற முடியும் என்று இங்கு இடித்துரைத்து கூறுகிறார். நாம் அதனை கேட்டு நம் வாழ்வில் பல நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.